ஹலோ, அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைத்து திருமண நாள் அன்பர்களுக்கு வணக்கம். அனைத்து பிறந்த நாள் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சொல்லக்கூடிய ஒரு தகவல் சேமிப்பு. சேமிப்பு அப்படின்னா சேமிப்பு அப்படி பற்றி சொல்லணும்னா சிறு துளி பெருவெள்ளம், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு பெரிய வார்த்தை. அதே போல் அதுக்கப்புறம் சேமிப்பில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல சம்பளம் வாங்கினவுடனே முதல் செலவே சேமிப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து 100 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா முதல்ல அந்த 10 ரூபாய் அந்த செலவு மாதிரி எடுத்து உண்டியலில் சேர்த்து வச்சிடணும், போட்டு வச்சிடணும். அதேமாதிரி 1000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 100 ரூபாய் எடுத்து வச்சிடணும். அது உங்கள் காசு இல்லை, அது பின்னாடி அந்த சேர்த்ததை ஒரு சொத்தாவோ இல்லை ஒரு பெரிய பொருளாகவோ வரும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதுதான் சேமிப்பு. அதை வந்து பழைய திரைப்பட பாடலில் சிவாஜி கணேசன் கூட ஒரு பாடலாக சொல்லியிருப்பார். அதாவது அந்த பெரியவங்களை பற்றி சொல்கிறது. அது மக்களை பெற்ற மகராசின்னு ஒரு படத்தில் ஒரு பாடல் ஒன்று வரும். அது என்ன பாடல்னா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில் கொடுத்து பாரு செல்ல கண்ணு, அம்மா 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்த பெரியவங்கள்லாம் 600 ஆக்குவாங்க. அது மாதிரி சேமித்தாங்க. இப்போயும் அப்படி தான் இருக்கிறாங்க. பெண்கள் தான் பெரிய சக்தி. அதனால் அவங்க கையில் கொடுத்து அதை 600 ஆக்கணும். அது ஒரு விஷயமா நீங்கள் வேலை வச்சுக்கணும். அதே போல் நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த சேமிப்பை பற்றி சொல்லி கொடுத்து இப்பயே வளர்க்கணும். பிற்காலத்தில் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க வந்து சொல்லி கொடுத்து இந்த சேமிப்பை ஒரு மிக சிறப்பாக ஆக்குவாங்க. அதுக்கு தான் அந்த காலத்திலே நான் படிக்கும்போது சஞ்சயிக்கா திட்டம் அது இப்போ இருக்குது. அப்போவே நம்மளை சேர்க்க சொல்லி 5 பைசா 10 பைசா இதெல்லாம் போட்டு சேமிக்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் திருவள்ளுவரும் ஒரு மிகப்பெரிய சொல்லியிருக்காரு. அருள் இல்லாருக்கு அவுலோகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலோகம் இல்லை. அது என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, அருள் இல்லாருக்குன்னா இப்போ இந்த துறவியாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கடவுளை எல்லாம் வேண்டுறாங்கல்ல, அவங்க வந்து கருணையே இல்லாமல் இருக்கிற ஒரு உணர்வு வந்து அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கடவுள்கிட்ட போகக்கூடிய அந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா, பொருள்னா பணம் இல்லைன்னா இல்லறம் சிறப்பாக இருக்காது. பொருள் இல்லைன்னா அங்கே அமைதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. பணம் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது. அதனால் இந்த சேமிப்பு வச்சிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். சேமிப்பு ரொம்ப இன்றியமையாதது. அதுதான் இன்றைக்கு தகவலாக சொல்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைத்து வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.